இது பாப்பா பர்த்டே அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு பாப்பாக்கு விஷ் பண்றதுக்காக எழுப்பிட்டுருந்தோம். நல்லா தூங்கிட்டா. அப்புறம் அவள எழுப்பி சாக்லேட் மட்டும் தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் சாக்லேட்டே வந்து கிஃப்ட் பேப்பர்ல ராப் பண்ணி குடுத்த உடனே அவ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. அன்னைக்கு அப்பயே எடுத்து ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சுட்டா. ஆ அதுக்கப்புறம் ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் வாங்கி வச்சிருந்தேன். ரெட் கலர் லிப்ஸ்டிக் கேட்டிருந்தா. அதுவும் நான் வாங்கியே தரமாட்டேன்னு சொல்லியிருந்தேன். அதுவும் வாங்கி குடுத்தோனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. இந்த கிஃப்ட் மட்டும் இப்போதைக்கு குடுத்துட்டு, கேக் வெட்டும்போது மித்த கிஃப்ட்ஸ் எல்லாம் குடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே திருப்பி தூங்கிட்டா. அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா, காலையில ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சாக்லேட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு சாண்ட்விச் தான் வேணும்னு கேட்டா. அதனால அவளுக்கு அது செஞ்சு குடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் கிளம்பி போயி, லலிதா ஜுவல்லரில போயி அவளுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இந்த பலூன் ஒர்க்ஸு, வீட்ல வந்து இந்த டெக்கரேஷன் ஒர்க்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, அவள வந்து ட்ரெஸ் போட்டு உட்காந்துருந்தா. கோயிலுக்கு போயிட்டு வந்து ட்ரெஸ் மாத்தி உட்கார வச்சாச்சு. இப்போ வந்து நாங்க வந்து டெக்கரேஷனு, அவ ட்ரெஸ்ஸு, கேக்கு எல்லாமே மர்மைட் தீம் தான். இந்த கேக் வந்து நான் தான் செஞ்சிருந்தேன். ஆ வீடியோ எடுக்க முடியல. ரொம்ப பிஸியா இருந்தனால எடுக்க முடியல. இந்த கேக் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.